Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். கூட்டு தலைமையில் கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் தேசிய பேரவையின் புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்தாக உள்ளது. அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க தாம் ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பை தாமதமின்றி செய்யுங்கள் என்று ஆளும் கட்சி பிரதமர் கொறடா பிரசன்ன ரணதுங்க வலியுறுத்தல் விடுத்துள்ளார். நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்பதற்கு ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்து அமைதியாக வீடு செல்வார் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எதிர்வு கூறல். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை நேர பிரதான தமிழ்ச் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தமிழ் தேசிய தளத்தில் இயங்கும் ஒவ்வொரு கட்சியினதும் மரபார்ந்த தனித்துவங்களை பேணியவாறு தேர்தல் கூட்டாக அன்றி தேசத்தின் கூட்டாக கூட்டமைப்பை மீள உருவாக்குவதற்கு தமிழ் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாட்டில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக நமக்குள் உள்ள எதிர்ப்புணர்வுகளை புறம்தள்ளி தனிப்பட்ட நலன்களை முன்னிறுத்தாது இன நலன்களை முன்னிறுத்தும் ஓர் கூட்டு தலைமையின் உருவாக்கம் குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழினத்தின் இறையாண்மைக்கு நீதி வேண்டி நாங்கள் மேற்கொள்ளும் அறவழி போராட்டங்களையும் அபிலாசை வெளிப்பாடுகளையும் சிங்கள தேசம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள தலைப்படுகிறதோ அப்போதுதான் அர்த்தம் மிகுந்த இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என்றும் அவர் கூறினார். அரசு இயந்திரத்தின் கொள்கை வகுப்பினையும் இனவாத நோக்கில் கட்டமைக்கப்பட்ட அதிகார பீடங்களின் செயல்பாடுகளையும் நாங்கள் எச்சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதில் தெளிவுற்ற போதும் அடிப்படை விருப்பங்களை கோருகின்ற எமது அரசியல் உரிமைகள் மீது போர் தொடுக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தமிழ் தேசியம் எனும் ஓர் குடையின் கீழ் நின்று கூட்டாய் எதிர்க்கும் திராணியை உருவாக்குவதில்தான் ஈழத்தமிழினம் இன்று பெருந்தோல்வியை சந்தித்திருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 8 தசாப்தங்கள் கடந்தும் நீர்த்துப் போகாத அரசியல் அபிலாசைகளை கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களின் அடிப்படை மற்றும் அரசியல் உரிமைகளை அங்கீகரித்து அர்த்தமுள்ள அரசியல் அதிகார பகிர்வின் மூலம் இன சமத்துவத்தை அங்கீகரிக்கின்ற பொருளாதார சுபீட்சமுள்ள இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இலங்கை அரசு தொடர்ந்தும் தவறி வருகிறது என்பதை பிராந்திய மற்றும் சர்வதேச அரசுகள் உணர்ந்து கொள்ளும் காலமும் நெருங்கி வந்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் அவர் கோடிட்டு காட்டினார். அத்தகையதோர் சாதகத்தன்மை மிக்க அரசியல் சூழலில் ஈழத்தமிழர்களின் குரலை தமிழ் தேசியம் எனும் இயங்குதளத்தில் நின்று கூட்டு குரலாக ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்திய அவர் தமிழ் தேசிய அரசியலில் குறுகிய மற்றும் நீண்டகால இலக்குகளை தீர்மானித்தல், சர்வதேச உறவுகளை மெய்நிலையில் வலுப்படுத்துதல், இளைய தலைமுறை அரசியல்வாதிகளை வலுப்படுத்துதல், மக்களை அரசியல் மயப்படுத்துதல், மக்களின் உணர்ச்சிகளையும் திரட்சிகளையும் ஒரு புள்ளியில் சந்திக்க வைத்தல் உள்ளிட்ட அரசியல் செல்நெறிகளை செயலுறுப்பெறச் செய்ய வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்தார். நம் எதிரிகள் ஒரு காலத்தில் நம் தலைவர்களை அளித்தார்கள். இன்று தலைவர்கள் உருவாகுவதற்கான சூழலை அளிக்கின்றார்கள். பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக எமக்குள் உள்ள எதிர்ப்புணர்வுகளை புறம்தள்ளி ஒரு பொதுவான அரசியல் இயங்குதளத்திற்குள் நாம் நிலமும் புலமுமாக இணைய வேண்டும் என்றும் அவர் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் தேசிய பேரவையின் புரிந்துணர்வு உடன்பாடு இன்று கைச்சாத்தாக உள்ளது. 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் ஒன்றிணைவாக தமிழ் மக்கள் பொதுச்சபையும் கூட்டிணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான இணக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தனின் மறைவையொட்டி இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட இந்த கைச்சாத்திடும் நிகழ்வு எதிர்வரும் 17ஆம் திகதி முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட போதும் அரசியல் கட்சியின் தலைவர்கள் சிலருக்கு நேரமின்மை காரணமாக அது பிற்போடப்பட்டது. அதனையடுத்து சிவில் அமைப்பின் பிரமுகர்களுக்கும் அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் இடையில் உரையாடல்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் கைச்சாத்திடும் நிகழ்வை முன்னெடுப்பதற்கு இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தந்தை செல்வா கலையரங்கில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கலந்துரையாடல்கள் நேற்று நடைபெற்றது. கந்துரோடையில் உள்ள ஃப்ளோட் அமைப்பின் அலுவலகத்தின் அமைப்பின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது.
இதில் டெலோ அமைப்பின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் துளசி ஆகியோர் பங்காளி கட்சிகள் சார்பில் கலந்து கொண்டார்கள். அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க தாம் ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும், நாட்டின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே அரசியலை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரை இப்பயணத்தில் இணையுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ஒன்றாக வெல்வோம், நாம் கம்பகா என்ற தொனிப்பொருளில் கடவத்தை பஸ் நிலைய வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் பொழுது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 1971ஆம் ஆண்டு கலவர காலத்தில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு பதவி வழங்கினார். அதன் பின்னர் பிரேமதாசவின் காலத்திலும் சந்திரிகா பண்டாரநாயக்கவும் எமக்கு உதவி வழங்க முன்வந்தார். பாராளுமன்றத்தில் மோதினாலும் நாட்டை பாதுகாக்க அர்ப்பணிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். சர்வஜன வாக்கெடுப்பின் பின்னர் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றோம். ஆசியாவில் எந்த நாட்டுக்கும் அந்த பெருமை இல்லை. நாம் இதே பாதையில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்திய ஜனாதிபதி, மீண்டும் வரிசை யுகத்திற்கு செல்ல முடியாது. நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வோம். அழைப்புக்கு உரிய பதில் வழங்க வேண்டும். அதனை நேரம் வரும் பொழுது கூறுகின்றேன் என்றும் கூறினார். இனி உங்களுக்கு தப்பிக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பை தாமதமின்றி செய்யுங்கள் என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சரும் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவுமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கடவத்தையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அடுத்த வாரத்திற்குள் தீர்மானம் எடுக்குமாறும் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்று நான் முன்மொழிகின்றேன். இங்கே வந்துள்ளவர்கள் அதனை உறுதிப்படுத்தினார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டுத்தான் ஆக வேண்டும். கம்பஹா மாவட்ட மக்களின் தலைமையில் நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் உங்களை வெற்றி பெற செய்ய அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் என்பதை குறிப்பிடுகின்றேன் என்றும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உறுதியளித்தார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார். தமது கட்சிக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று கூறி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக சற்று முன்னர் அறிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாத இறுதியில் குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான விவாதத்திற்கு பிறகு அவர் ஜனநாயக கட்சியின் கடும் எதிர்ப்பை எதிர்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தமது தீர்மானம் குறித்து தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜனாதிபதியானதே தமது வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று கூறியுள்ளார். மேலும் மறு தேர்தலில் போட்டியிடுவது எனது நோக்கமாக இருந்தாலும் தமது கட்சி மற்றும் நாட்டின் நலன் கருதி நான் ஒதுங்கி ஜனாதிபதியாக எனது கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்பதற்கு ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கண்டி கங்கவெட்டகொரல மகாநாம வித்தியாலயத்திற்கு பிரபஞ்ச வேலை திட்டத்தின் கீழ் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடு எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் பார்க்கின்ற பொழுது வளமை போல சிந்தித்து சவால்களை வெற்றி கொள்ள முடியாது. காரணம், நாம் வங்குரோத்து அடைந்த நாடாகும். இந்த நிலையிலிருந்து நாம் எவ்வாறு மீள முடியும் என்ற கேள்வி எழுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதியை மையமாக கொண்ட பொருளாதாரத்தினை உருவாக்குவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு இன்றியமையாததாகும். ஏற்றுமதி பொருளாதாரத்தினை நாட்டின் தேசிய நிகழ்ச்சி நிரலில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதற்காக இந்தியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுடன் போட்டியிட வேண்டியுள்ளது. ஆசியாவின் ஏனைய நாடுகளுடனும் போட்டியிட வேண்டியுள்ளது. முதலீட்டாளர்கள் ஏனைய நாடுகளை விடுத்து இலங்கையை தெரிவு செய்வதற்கான சூழலை தோற்றுவிக்க வேண்டியதன் பொறுப்பு எமக்குள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்து அமைதியாக வீடு செல்வார் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எதிர்வு கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை தெரிவித்துள்ளதோடு, அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு திகதி, தேர்தலுக்கான வாக்கெடுப்பு திகதி ஆகியவற்றை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்று இருவேறு நிலைப்பாடுகள் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு இருவேறு நிலைப்பாடுகள் காணப்படுவதாயின் ரணில் போட்டியிடுவாரா இல்லையா என்பதுதான்.
அதேபோன்று ரணில் போட்டியிடும் சின்னம் என்ன, யானையா இல்லை மொட்டா என்பதுதான் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் எந்த தேர்தலுக்கும் தயாராகவே உள்ளது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும். ரணில் தோல்வியடைவார், அமைதியாக வீடு செல்வார், அதுதான் நடைபெறும் என்றும் அவர் எதிர்வு கூறியுள்ளார். அந்த செய்தியுடன் நிறைவு பெறுகிறது எமது டிபிசியின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி. மீண்டும் மாலை நேர செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.